அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஐடி பார்க். நாங்கள் போன வீடியோவில் எல்இடியை கனெக்ட் பண்ணுறதும் அதே நேரம் அதோட டாகிள் பட்டனை வச்சு அதை நாங்கள் பிளிங்க் பண்ண வைக்கிறத, அதை டாகிள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கல அது பிளிங்க் பண்ணுற மாதிரி ஒன்று பார்த்து நாங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அல்ட்ராசோனிக் சென்சர் என்ற ஒன்று இருக்குது. அந்த அல்ட்ராசோனிக் சென்சரை எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் சர்வோ மோட்டரை பற்றியும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வர வீடியோஸ் இந்த சென்சர்ஸ் அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், அந்த ப்ராஜெக்ட்ஸுக்குரிய ஐடியாஸாக இருக்கும். ஸோ அதுக்கு முதல் நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் முதல் பார்த்த வீடியோஸினுடைய டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அது எல்லாமே ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நாங்கள் இந்த அல்ட்ராசோனிக் சென்சரை பற்றி பார்க்குறதுக்கு முதல் அதுக்கு என்னென்ன கம்போனன்ட்ஸ் வேணும், எப்படி நாங்கள் அதை ஆர்டினோவோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயங்கள், அதுக்குரிய கம்போனன்ட்ஸை பார்த்துட்டு வரும். இதான் அல்ட்ராசோனிக் சென்சர். இது ஆர்டினோ யூனோ, மற்றது இது ஜம்போ வாய்ஸ். இது மேல் டு ஃபீமேல் ஜம்போ வாய்ஸ். ஸோ இந்த 3 கம்போனன்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு அந்த கனெக்டிவிட்டியை பார்க்க போகிறோம். அடுத்தது இப்போ நாங்கள் கனெக்டிவிட்டியை பார்க்க போகிறோம். அல்ட்ராசோனிக் சென்சரை ஜம்போ ஒயரில் ஃபீமேல் போர்ஷனில் கனெக்ட் பண்ணுறோம். ரைட், அந்த ஃபீமேல் கேபிள்ஸ் 4 இருக்குது. ஸோ இதில் 4 பின் இருக்குது. ஸோ 4 பின்னையுமே நம்ம 4க்குள்ளேயும் ஃபீமேல் போர்ட்டுக்குள்ளேயும் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் தனியாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட இப்படி தான் கனெக்ட் பண்ணணும் இல்லை, தனியாகவும் நீங்கள் ஒவ்வொரு கேபிளாகவும் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு இந்த அல்ட்ராசோனிக் சென்சரை நாங்கள் ஆர்டினோ போர்ட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொன்னால், இதில் இந்த அல்ட்ராசோனிக் சென்சரில் முதலாவது விசிசி என்று ஒன்று இருக்குது. அதான் இந்த முதலாவது இந்த பின். ரெண்டாவது ட்ரிக் டிஆர்ஐஜி அப்படின்ற ஒரு பின் இருக்குது. அடுத்து எக்கோ பின் இசிஹெச்ஓ அதில் எழுதியிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஜிஎன்டி என்று சொல்லி இப்படி 4 பின் இருக்கு. இதுல அந்த விசிசி என்று இருக்கிறது ஆர்டினோ போர்ட்ல அனலாக் சைட்ல இருக்கிற 5V அப்படின்ற ஒரு போர்ஷன்லையும், அந்த 5V அப்படின்ற பின்னிலையும், இதுல ஜிஎன்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஆர்டினோ போர்ட்ல இருக்கிற ஜிஎன்டியில். ஆர்டினோவில் 3 இடங்கள் அந்த ஜிஎன்டி இருக்கு. அதுல ஏதாவது ஒரு இடத்துல பின் பண்ணலாம். அது தவிர்த்து மற்றது இந்த ஃப்ரிக் எக்கோ அப்படின்னு சொல்ல போகிற நடுவில் இருக்கிற இந்த 2 பின்ஸையுமே நாங்கள் ஏதாவது நம்பர்ஸில், இந்த டிஜிட்டல் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் நாங்கள் பின் பண்ணுவோம். ரைட், அந்த பின் பண்ணுற விஷயங்களை இப்போ பார்ப்போம். அது அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கக்கூடிய விசிசி என்றது, விசிசி அப்படின்றது ஆர்டினோ போர்டில் இருக்கக்கூடிய 5V அப்படின்றதுல வரப்போகுது. 5V 5 வோல்டேஜ். அதே போல் அந்த ட்ரிக் பின் எக்கோ பின்னை விட்டுட்டு அடுத்தது கடைசியில் இருக்கக்கூடிய ஜிஎன்டி அப்படின்றது ஆர்டினோ போர்டில் இருக்கக்கூடிய ஜிஎன்டியில் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது ட்ரிக் பின். ரைட், அந்த ட்ரிக் பின்னை நான் என்ன செய்யணும்னா 0 1 1ல் கனெக்ட் பண்ணுறேன். அதே நேரம் எக்கோ பின்னை 2ல் கனெக்ட் பண்ணுறோம். அந்த நம்பர்ஸ் நாங்கள் விரும்பின நம்பர்ஸில் கனெக்ட் பண்ணுறோம் டிஜிட்டல் சைடில். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் விசிசி 5 வோல்டேஜ்லையும், தொங்கல் இருக்கக்கூடிய ஜிஎன்டி என்றது ஆர்டினோ போர்டில் இருக்கக்கூடிய ஜிஎன்டியிலையும், மற்ற ட்ரிக் எக்கோ பின் அப்படின்னு சொல்கிறது டிஜிட்டல் பின்ஸில் ஏதாவது 2 பின்ஸில் கனெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ட்ரிக் பின் 001 என்ற நம்பரில் போர்ட்லையும், எக்கோ பின் 2 என்ற போர்ட்லையும் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது தவிர்த்து மற்ற பின்ஸ்லையும் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது 0 to 13 பின்ஸில் ஏதாவது ஒன்றில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ இதில் நாங்கள் ஆர்டினோவை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். ரைட், அது இப்போ இதில் ஆர்டினோவுக்குரிய கோடிங்கை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டினோவில் 4 பின்ஸ் இருக்குது மொத்தமாக. அதில் விசிசி 5 வோல்டேஜ், ஜிஎன்டின்றது ஜிஎன்டிலையும் போகுது. தவிர்த்து ட்ரிக் எக்கோ அப்படின்னு சொல்லி 2 பின் இருக்கு. ஸோ அந்த 2 பின்னுமே டிஜிட்டல் பின்ல ஏதாவது ஒரு பின்ல கனெக்ட் பண்ணப்படும். ஸோ அப்படி கனெக்ட் பெற பின்னை நம்ம இதில் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அந்த வேலையை தான் நாங்கள் இதில் செய்ய போகிறோம். ஸோ ஹேஷ் டிஃபைன் DEFIN டிஃபைன் ட்ரிக் பின் அப்படின்னு நான் பேர் கொடுக்குறேன். அந்த ட்ரிக் பின் ஆர்டினோ போர்ட்டில் நாங்கள் நம்பர் 1ல் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ரைட், நம்பர் 1ல் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஹேஷ் DEFIN டிஃபைன் எக்கோ பின் ECH எக்கோ பின். ரைட், ECHOPIN. இது நாங்கள் ஆர்டினோ போர்ட்டில் நம்பர் 2ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்பர் 2. அதுக்கு பிறகு லோங் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பை போட்டுட்டு அதில் நான் டியூரேஷன் அப்படின்னு போடுறேன். ரைட், இது எதுக்கு நாங்கள் போடுறோம் அப்படின்றத நான் பின்னுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ், DANCE, ரைட், டிஸ்டன்ஸ். ரைட்,
ஓகே, அதுக்கு பிறகு வைட் செட்டப், இந்த பழைய விஷயங்கள் வரப்போகுது. ரைட், அதுக்கு முதல் இது ஏன் இந்த விஷயங்கள், இது 2 வேரியபிள். ரைட், இந்த டியூரேஷன்ன்றது ஒரு வேரியபிள்ட நேம், டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு வேரியபிள்ட நேம், இந்த லாங்ன்றது ஒரு டேட்டா டைப், இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப். ரைட், இப்போ இதை ஏன் போட்டிருக்கிறோம்னு சொன்னால், இந்த அல்ட்ராசானிக் சென்சர் என்ன செய்யணும்னா, ஒரு தன்னிட்ட இருந்து ஒரு கதிர்வீச்சை வெளியிட்டு அதை போய் பட்டு தெரிச்சு வரக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து, அதாவது எக்கோவை ரிசீவ் பண்ணி குறிப்பிட்ட ஒரு பொருளில் அது அந்த சவுண்ட் வந்து படப்போகுது, பட்டு அதை எக்கோ பண்ணுற சவுண்ட் அதை ரிசீவ் பண்ணி அந்த சவுண்ட் பட்டு வார விஷயங்களை வச்சுக்கொண்டு இது எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த டைமை கால்குலேட் பண்ணி எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தான் இந்த அல்ட்ராசானிக் சென்சர் வந்து எங்களுக்கு ஷோ பண்ணும். அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் பிறகு லாஜிக்கை பில்ட் பண்ணி போட்டு ப்ரொஜெக்டை டெவலப் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயத்துக்காகத்தான் இந்த ரெண்டும் வருது, இந்த 2 வேரியபிளையுமே இதில் போடுறோம். ரைட், அது நாங்கள் பிறகு இதை செய்யக்குள்ள அது அந்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒயிட் செட்டப்பில் வந்துட்டு பின் மோடை டிஃபைன் பண்ணுவோம். பின் மோட், எந்த பின் மோடுன்னு சொன்னால் இந்த 2 பின்னும், அதாவது இன்புட்டா அவுட்புட்டா அப்படின்றதான் டிஃபைன் பண்ண போகிறோம். பின் மோட் TRIG ட்ரிக் பின், இவரை அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறோம். ட்ரிக் பின்னா அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறோம். TRIG ரைட், இங்கே கொடுத்தா அதே விஷயம். TRIG ரைட், ட்ரிக் பின் அவுட்புட். அதே போல் பின் மோட் எக்கோ பின், ECHOPIN எக்கோ பின், இவர் வந்து இன்புட். ரைட், அதாவது என்ன நடக்குதுன்னா, அந்த அல்ட்ராசானிக் சென்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் 2 அந்த ஸ்பீக்கர் மாதிரி 2 வட்டம் இருக்கு. அதில் ஒன்று வந்து ட்ரிக் பின்னை சப்போர்ட் பண்ணும், இன்னொன்று வந்து எக்கோ பின்னா ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த ட்ரிக் பின் வந்து அவுட்புட்டாக அந்த வாய்ஸை வெளியிடும், அந்த கதிர்வீச்சை வெளியிடும். பட்டு தெரிச்சு வாரதை, அதில் பட்டு தெரிப்படைஞ்சு வாரதை எக்கோ பின் வந்து ரிசீவ் பண்ணும். அதான் அதை இன்புட்டாக எடுக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். அதே நேரம் இன்னொரு விஷயம் நாங்கள் போடுறோம் என்னென்னா, serial.begin 9600 இதேன்னு போடுறோம்னு சொன்னால், இப்படி இந்த அல்ட்ராசானிக் சென்சரோட வேலை என்னென்னா, ஒரு பொருள் குறிப்பிட்ட தூரத்தில் என்ன தூரத்தில் இருக்குது, இந்த அல்ட்ராசானிக்ல இருந்து அந்த பொருள் என்ன தூரத்தில் இருக்குன்றதை மெஷர் பண்ணி சொல்லும். அப்படி சொல்கிற விஷயத்தை, அதாவது சொல்லும்னு சொன்னால் எங்களோட ஸ்க்ரீனில் காட்ட போகுது. அந்த ஸ்க்ரீனை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்ன்றதுக்கு தான் இந்த சீரியல் நாங்கள் ஒரு கோடிங் இதில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். ரைட், தென் வைட் லூப், இதுக்குள்ள என்ன செய்கிறோம்னா, டிஜிட்டல் ரைட், கேபிட்டல் WRITE டிஜிட்டல் ரைட் ட்ரிக் பின், இவரை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு டிலே மைக்ரோ செகண்ட்ஸ் ஒரு 2 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த ட்ரிக் பின்னை. அதுக்கு பிறகு டிஜிட்டல் ரைட் ட்ரிக் பின், இந்த ட்ரிக் பின்னை வந்து ஒன் பண்ணுறோம். ஒன் பண்ணிட்டும் கொஞ்சம் டிலே பண்ணுறோம் மைக்ரோ செகண்ட்ஸுக்கு. ஒரு 10 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து டிலே பண்ணுறோம். ரைட், இவ்வளோதான் விஷயம். அதாவது அந்த ட்ரிக் பின்னை ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணுறோம். அப்போ தான் அது ஒரு நாய்ஸை வந்து வெளியிடும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த டியூரேஷன் அப்படின்றவரை போட்டு, அந்த வேரியபிளை போட்டுட்டு ஈக்குவல் பல்ஸ் இன் எக்கோ 1, அதாவது இவரை ஒன் பண்ணி விடுறோம். ஒன் பண்ணிட்டு பிறகு என்ன செய்கிறோம்னு சொன்னால், அதனுடைய டிஸ்டன்ஸ், இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ், இதில் என்ன செய்கிறோம்னா, டியூரேஷன், இவர் வந்து அந்த பட்டு தெரிச்சு வந்து அந்த எக்கோ சவுண்டை ரிசீவ் பண்ணி இவர் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பார். அதை வந்து நாங்கள் மேனிப்புலேட் பண்ணி அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், குறிப்பிட்ட எந்த தூரத்தில் இருக்குன்ற அந்த டிஸ்டன்ஸை எடுத்து நாங்கள் ஸ்க்ரீனில் ஷோ பண்ண போகிறோம். அந்த வேலையை தான் செய்ய போகிறோம். இப்போ டியூரேஷனை நாங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் 0.034, அதை நம்ம டிவைட் பண்ணுறோம் 2ஆல். ரைட், அதுக்கு பிறகு அந்த டிஸ்டன்ஸை சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் LN, இந்த LNக்கு மீனிங்னு சொன்னால் நியூ லைனில் அந்த விஷயம் வந்து கொண்டு டிஸ்டன்ஸ். இவ்வளோதான் கோடிங்.
நான் என்ன செய்யறேன்னா அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணுறேன். வெரிஃபையை கிளிக் பண்ணால் அது கோடிங்கில் வந்து எரர்ஸ் இருக்கா அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணேன். ஓகே, எக்கோ இட்ஸ் நாட் டிக்ளேர்ட் இன் தி ஸ்கோப். ஸோ எக்கோ ஓகே. நாங்கள் இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எக்கோ வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் திஸ் ஸ்கோப் என்றால் எக்கோன்றது நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏனென்றா இங்கே நாங்கள் எக்கோ பின் அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல வந்து எக்கோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அது அப்படி சொல்லுது. ஸோ எக்கோ பின் என்று மாற்றி விட்டால் சரி. இப்போ வெரிஃபை ரைட் ஓகே. இப்போ இதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் பண்ணுறோம். ரைட், ஆர்டினோ போர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுத்தோம்னு சொன்னால் ஆர்டினோ போர்டில் அப்லோட் ஆகின பிறகு இந்த இடத்துல இந்த ரைட் சைட் டாப் கோர்னரில் இந்த மாதிரி ஒரு மேக்னிஃபையர் கிளாஸ் போட்டிருக்கும். அதுக்கிட்ட நீங்கள் மவுஸை கொண்டு போனீங்கனாலே அதில் ஷோ பண்ணும் சீரியல் மானிட்டர்னு சொல்லி. இப்போ ஆர்டினோ போர்டை கனெக்ட் பண்ணியாச்சு சிஸ்டத்தோட. இப்போ நாங்கள் வந்து சேர்ந்தால் டூல்ஸுக்குள்ளே போயிட்டு ஓகே கனெக்ட் எல்லாம் ஓகே. இப்போ நான் சேர்ந்தால் அந்த கோடிங்கை அப்லோட் பண்ணுறேன். இந்த கோடிங் அப்லோட் ஆகிட்டு அப்லோட் ஆகின பிறகு இப்போ இதில் இந்த சீரியல் மானிட்டர் நான் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இதில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் போய் கொண்டிருக்கு. ரைட் ரைட் ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இப்போ அப்லோட் ஆகிட்டுது. இதில் நம்பர்ஸ் போய் கொண்டிருக்கு. இப்போ நான் சொன்னது மேலே அல்ட்ராசோனிக் சென்சருக்கு மேலே நான் கையை கொண்டு வந்து வச்சா இல்லை அந்த அல்ட்ராசோனிக் சென்சர்லேருந்து அந்த கை எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்றத அதை மெஷர் பண்ணி சொல்லி கொண்டிருக்கு. அந்த நம்பர்ஸ் அதில் வந்து கொண்டிருக்கு. இதை வச்சு தான் நாங்கள் மெட்ட ப்ராஜெக்ட்ஸை செய்யும். இத்தனை டிஸ்டன்ஸில் ஒரு தடை அல்லது ஒரு ஒப்ஸ்ட்ராக்கிள்ஸ் வந்ததுன்னு சொன்னால் அதை என்ன செய்யணும். ஒரு எல்இடி பிளிங்க் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஒரு பஸர் அலர்ட் வந்து வார மாதிரி இருக்கலாம். அப்படியான விஷயங்களை அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை வச்சு கொண்டு தான் அங்கால மெட்ட விஷயங்களை நாங்கள் செய்வோம். ரைட், அல்ட்ராசோனிக் சென்சர்ன்னு சொல்கிறது இந்த மாதிரி தான் அது ஒர்க் பண்ணுது. இந்த வீடியோவில் நாங்கள் அல்ட்ராசோனிக் சென்சர்னா என்ன, அதை எப்படி ஆர்டினோ போர்டோட கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்குரிய கனெக்டிவிட்டிஸும் அதுக்குரிய கோடிங்கையும் பார்த்துனாங்க. மெட்ட கோடிங்ஸை விட அல்ட்ராசோனிக் சென்சர்ஸுக்குரிய கோடிங்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பட் அதை நீங்கள் ப்ராக்டிஸில் அந்த விஷயங்களை அதை பழகி வந்துடும். மற்றது இந்த அல்ட்ராசோனிக் சென்சரை வச்சுக்கொண்டு தான் பேஸ்டாக வச்சுக்கொண்டு நாங்கள் பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸை கவர் பண்ணுவோம். இந்த அல்ட்ராசோனிக்ஸ் நேரத்தோட சொன்ன விஷயம் தான். அல்ட்ராசோனிக் சென்சர்னா அது ஒரு கதிர்வீச்சை வெளியிட்டு இன்னொரு பக்கத்தால் அதை ரிசீவ் பண்ணி அது வெளிவிடைக்குள்ளே இருக்கக்கூடிய டைமையும் ரிசீவ் பண்ணிக்குள்ளே எடுத்துக்கொண்ட டைமையும் வச்சுக்கொண்டு அந்த கல்குலேஷன்ஸை வச்சு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். ஸோ இது தொடர்பான உங்களுடைய டவுட்ஸ் அல்லது என்ன விஷயங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்றது எதுவும் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்டில் தெரிவிங்க. பட் நாங்கள் அடுத்த வீடியோஸில் சர்வர் மோட்டரை பற்றி பார்ப்போம். ரைட், இந்த விஷயங்களை நாங்கள் பார்த்து முடித்த பிறகு ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்ஸுக்குரிய ஐடியாஸும் அந்த ப்ரொஜெக்ட்ஸை நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்றதையுமே ஒரு ப்ரோட்டோடைப் பேஸில் பார்ப்போம். ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.